ஸோ இது டே 3 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ட்ரைனிங்கை பற்றின வீடியோ. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோவில் கண்டினியூஷன் தான். இந்த ஹூப்ஸ் கான்செப்ட்ஸில் இன்னரிட்டன்ஸை வந்து கண்டினியூ பண்ணி அந்த இன்னரிட்டன்ஸ்க்கு ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு சினாரியோவில் போனோம். டைப்ஸ் ஆஃப் இன்னரிட்டன்ஸ் வச்சு ஒரு சினாரியோ போனோம். அண்ட் அதே மாதிரி வந்து பசங்களுக்கு இந்த ஏஐ சம்மந்தப்பட்ட மாதிரி, ஏன்னா இப்போ இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னன்னா, ஓரளவுக்கு பசங்க வந்து ரெடியாகி வந்தால் கூட பயமுறுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஏஐ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. அப்படி கிடையாது, இதை வந்து எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பசங்களுக்கு சின்ன ஐடியா கொடுத்துருந்தேன். அண்ட் அதோட தாண்டி காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங்கில் லீட் கோட், ஹேக்கர் ரேங்க் இந்த ப்ரோக்ராம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பசங்க வந்து அதில் 2 செஷன் எடுத்தாங்க. ஸோ மற்றபடி இந்த ட்ரைனிங் வெரி குட். கடைசி நாளோட கடைசி நிமிஷம் வரைக்கும் பசங்க வேலை பார்த்துட்டே இருந்தது எங்களுக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. எப்போவுமே ஒரு லெத்தார்ஜிக் ஃபீலிங் வரும் நமக்கே. வந்து இப்போ முடிய போகுது அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளே ஸ்லோவாகிடுவோம். ஆனால் அந்த பசங்க அப்படி ஆகவே இல்லை. சோனா காலேஜோட பசங்களுக்கு, இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். இப்படி பசங்களை வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்டூடியஸாக இன்ட்ராக்டிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. தே ஆர் கோயிங் டு பி த ஃபியூச்சர் ஆஃப் த நேஷன். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ட்ரைனிங். நல்லா பண்ணாங்க. கடைசி 5 நான் வெளியில் வரும்போது கூட ஒரு பையன் டவுட்டு கேட்டான். அப்போவும் நான் டவுட் சொல்லி கொடுத்து தான் வெளில வந்தேன். ஸோ இட் ஃபெல்ட் வெரி குட். இப்போ ஹூப்ஸில் வந்துட்டு ஓரளவுக்கு இப்போ கிளாஸ் மெத்தட் ஆப்ஜெக்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அதில் டவுட் இருக்காது? எல்லாருக்கும் டவுட் இல்லை. ஓகே. இப்போ வந்து நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கான்செப்ட் உங்கள்கிட்ட சொன்னேன். அதாவது ஓவர் லோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவர் லோடிங் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா, எனக்கு வந்துட்டு ஒரே மெத்தடை திருப்பி வெவ்வேறு பராமீட்டரோட எழுத வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா அதுக்கு பேர் தான் ஓவர்லோடிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இப்போ இந்த அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற மெத்தட் நீங்கள் போடும்போது வாட் யூ கேன் டூ இஸ் சிம்பிளி வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட் டேஸ், எத்தனை டேஸ் நீங்கள் வந்தீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு மெத்தட் எழுதலாம். அண்ட் அதே மாதிரி அதே கிளாஸ்க்குள்ள திருப்பி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் எழுதி அந்த மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட் டேஸ் அதுக்கப்புறம் கமா இன்ட் ஓடி. ஓகேங்களா? இன்ட் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு இது எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறது அட்டெண்டன்ஸ் தான். பட் இது யாருக்கு தேவை, இது யாருக்கு தேவை? ஏன்னா இது அட்டெண்டன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். கரெக்ட்டுங்களா? இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஓடி போயிருந்தாரு அப்படின்னா அது அவருக்கு இந்த மெத்தட் கால் ஆகணும். இல்லை அவர் எல்லாமே காலேஜ் மட்டும் தான் வந்திருக்காரு அப்படின்னா இந்த மெத்தட் கால் ஆனால் போதும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது இப்போ ஃபார் இசி அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதில் ஸ்டூடெண்ட் S29 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு நியூ இசி. இது இந்த மெத்தட் ரெண்டுமே எதில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈஸிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கு அப்படி நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ S29 அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றேன் அப்படின்னா S29 டாட் அப்படின்னு போட்டுட்டு அட்டெண்டன்ஸ் அப்படின்னு கால் பண்ணி இந்த அட்டெண்டன்ஸ் அப்படின்னு போடும்போது நான் நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் போட்டேன் அப்படின்னா அவருக்கு ஓடி தேவையில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இவருக்கு டைரக்டா இந்த மெத்தட் கால் ஆகி இதுல போட்டிருக்க ப்ராசஸ் படி அட்டெண்டன்ஸ் கால்குலேட் ஆகும். We thank Mr. Saravanan sir, placement director of Sona College of Technology, and Suresh sir, who is HOD of Sona Arts and Science College, and all the other faculties and placement team members, and in the training வந்துட்டு எங்களுக்கு facilitate பண்ணி கொடுத்த ஹரிசங்கர் sir, so he is also a part of us. So நான் எங்க ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கறத will be having a problem. So in this case I have a roadmap. If you're supposed to follow that roadmap, definitely that roadmap will be helping you more. That is what I am trying to say. Nothing more than that, right? So here I'll be like giving a kind of how you can master yourself in programming. So what is the first step you need to do is like in terms of tech wise, for example, there is only 3 things are highly needed in the market as a for the programmer. Okay, one is a Python full stack, next is Java full stack, next is MERN stack. MERN na உங்களுக்கு தெரியும், MongoDB, Express, React, Node. This is called as MERN stack. So these are the 3 trendy programming language which are like highly needed. That is all the 3 are full stack. So நாங்க எல்லாம் சேர்ந்து இதை பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். So we are focusing on other trainings as well in all the other institutions, and Sonaல இன்னும் நிறைய ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு we are awaiting for it.
3 நாள் அவங்க வந்து அது ஃப்ரீயா இருக்கும். வந்து 3ஆவது நாளுக்கு அப்புறம் இது வந்து வேலை பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ அந்த ஒரு இதை மிஸ் பண்ணோம். அதே மாதிரி வந்து மதியத்துக்கு மேல வந்து லீட் கோட் ப்ரோக்ராம்ஸ் நீ யூனிவர்சிட்டி எடுத்த மாதிரி நான் வந்து அனகிராம்னு ஒரு ப்ரோக்ராம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே நீ சொன்ன பண்ணல நான் ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் ஷேர்ஸான்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டேக்கு அப்புறம் ப்ரோ அந்த மாதிரி ரொம்ப கனெக்ட் ஆயிட்டாங்க, இன்ட்ராக்டும் ஆயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லும் போது இன்னும் இதே மாதிரி இன்னொரு பற்றி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ரொம்ப இன்ட்ராக்டிவா ரொம்ப ஃப்ரெண்டா பழகிட்டாங்க. அது மாதிரி 3 days வந்து ரொம்ப சூப்பராகவே பேசிட்டேன். லீட் கோட்லாம் போட்டதை விட கடைசியாக கேமராமேன்ட்ட ஒரு ஃபோட்டோ கேட்டதுக்கு நம்ம போட்ட கண்டென்ட் எல்லாத்தையும் ஃபார்மேட் அனுப்பிச்சுப்பாரு. அதுதான் பெரிய கூத்து. ஆமாம், நான்லாம் பேசவே மாட்டேன். நான் ஒரு கிளாஸ் முன்னாடி கிளாஸ் எடுத்தேன். சரி அதெல்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா ஃபார்மேட் ஆகிட்டு. பட் பரவாயில்ல, உங்களுக்கு நான் போட்ட அந்த ரிவர்ஸ் அசிஸ்டிங் ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் ஆயிருக்கு. அந்த ப்ராப்ளமை போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மேட்டான வீடியோவில் நான் போட்ட அனகிராம் வீடியோவும் இருக்குது. அதை நாங்கள் ரீஷூட் பண்ணி திரும்பி ஒரு வீடியோவாக நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இதுலேருந்து உங்களால் ஏதாவது கற்றுக்க முடிஞ்சுது, இல்லை வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த காலேஜஸ்க்கு போகும்போது இதே மாதிரி வீடியோஸ் எடுத்து நாங்கள் உங்களுக்காக போடுறோம்.